ஒரு சாதாரண துணி கடையில் வேலை பார்த்த ஒரு சின்ன பையன் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு முடிவு பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருந்தாருன்னா அது உங்களால் நம்ப முடியுதா? அந்த பையன்தான் கர்ம வீரர் காமராஜர். சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லாருமே பெரிய அளவில் சொல்கிற தலைவர் யாருன்னா காமராஜர் ஐயா தான். இந்த வீடியோவில் அவரோட வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேயே தன்னோட அப்பாவை இழந்துட்டதுனால படிப்பை 5 வயசுலேயே நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட மாமாவோட துணி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. 1919 நடந்த ஜலியன்வாலாபாக் படுகொலை காமராஜர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. தன்னோட கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருந்த காமராஜர் அப்புறம் காந்தி வழியில செல்ல ஆரம்பிச்சாரு. தன்னோட 16 வயசுல காங்கிரஸ்ல சேர்ந்து பல ஊர்களில் பொதுக்கூட்டங்கள் கூட்டி ஏற்பாடு பண்றது, மக்கள் பிரச்சனைகளை பேசுறது அப்படின்னு மக்கள் பணியை தொடங்கினாரு. வருஷங்கள் ஆக ஆக தீவிர விடுதலை போராட்ட வீரராக மாறினாரு. 1921 நடந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அப்புறம் வைக்கோம் சத்தியாகிரகம் அப்படின்னு பல போராட்டங்களை கலந்துக்கிட்டாரு. 1923 அன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த சத்தியமூர்த்தி ஐயாவை தன்னோட அரசியல் குருவா ஏத்துக்கிட்டு தீவிரமா அரசியல்ல ஈடுபட்டாரு. 1930s நடந்த உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டு அதுக்காக முதல் முறையா 2 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. 1936 காங்கிரஸோட மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு பொதுச் செயலாளராக ஆனாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் மெட்ராஸ் மாகாணத்துல அசம்பிளி மெம்பரா இருந்திருக்காரு. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான குவிட் இந்தியா இயக்கத்துல கலந்துக்கிட்டதுக்காக அதுக்கப்புறம் பல நாள் ஜெயில இருந்தாரு. 1946 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகி சுதந்திரத்துக்கு அப்புறம் எம்பியா மக்கள் பணியை தொடர்னாரு. 1954 எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸ் ஜெயிச்சு தமிழ்நாடுல ஆட்சிக்கு வந்தது. ஆனா அப்போ சிஎம் இருந்த ராஜாஜி உடல்நிலை காரணமா அந்த பதவி ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் சாய்ஸா காமராஜரை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல சிஎம் ஆகணும்னா தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு தொகுதியில ஜெயிச்சு எம்எல்ஏவா ஆயிருக்கணும். அதனால தன்னோட எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு குடியாத்தம் தொகுதியில போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாரு காமராஜர். தமிழ்நாட்டை டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அவரு. அதுக்கு முதல்ல மக்கள் படிக்கணும் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணி எஜுகேஷன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாரு. மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து பாதியிலேயே ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட ரேட்டை குறைச்சார். முதல்ல அவரோட பீரியட்ல தான் 1 டீச்சர் ஸ்கூல் மாடல் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அந்த மாடல்ல ஒரே டீச்சர் எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுப்பாங்க. இதனால பல ரிமோட் வில்லேஜஸ்லயும் ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ண முடிஞ்சது. அப்படி கிட்டத்தட்ட 12,000 புது ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணப்பட்டுச்சு. காமராஜர் எடுத்த இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்னால நம்ம ஸ்டேட்டோட லிட்ரஸி 1951 20% இருந்து 1961 36% மேல உயர்ந்துச்சு. படிச்சா மட்டும் போதுமா? படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேணும்ல. அதனால அவரு ஃபோக்கஸ் பண்ண அடுத்த ஏரியா இண்டஸ்ட்ரியலைசேஷன். BHEL, ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் மாதிரியான பெரிய பப்ளிக் செக்டார் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மிகப்பெரிய பங்கு வகிச்சாரு காமராஜர். BHEL எந்த இடத்துல அமைக்கணும்னு டிசைட் பண்ணும்போது திருச்சி பக்கத்துல இருக்கிற திருவெரும்பூரை தேர்வு பண்ணதே காமராஜரோட ஆலோசனை மேலதான். பெரம்பூர்ல இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, ஆவடியில ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பவர் சப்ளைக்கு ரொம்ப முக்கியமான ஆதாரமா இருக்கிற நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இந்த மாதிரி பல பப்ளிக் செக்டார் நிறுவனங்களை தமிழ்நாட்டுல நிறுவ வச்சது அவரோட ஆட்சி காலத்துல தான். மின் உற்பத்திக்காக லிக்னைட் ஒரு பக்கம் இருந்தா தண்ணீரை இன்னொரு பக்கம் சோர்ஸ் ஆக்குற முயற்சியும் காமராஜர் கையில் எடுத்தாரு. அதனால வைகை, கிருஷ்ணகிரி, சாத்தூர் மாதிரி பல அணைகளை கட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸை நிறுவினாரு. அதால தமிழ்நாடு மின்சார தட்டுப்பாடு இல்லாத மாநிலமா மாறி வந்துச்சு. பெரிய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்கு தேவையான நிலம், மின்சாரம், அடிப்படை உள்கட்டமைப்பு இதெல்லாம் உருவாக்கி வச்சதோட நிக்கல அவரு. அதோட சேர்ந்து பிரைவேட் கம்பெனிஸ் MRF, அசோக் லேலண்ட் மாதிரி கம்பெனிஸ்க்கும் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து கிண்டி, அம்பத்தூர் மாதிரி இடங்களை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸா மாத்தினாரு. அப்படி காமராஜரோட ஆட்சி காலத்துல தான் மெட்ராஸ் மாகாணம் இந்தியாலேயே 3வது பெரிய தொழில் நகரமா மாறிச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கும் போதே நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் கட்சி பல உட்கட்சி பிரச்சனைகள்னால வீக் ஆயிட்டே இருந்தது. கட்சி மேல தனக்கு இருக்கிற பற்றுனால கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு 1963 முதலமைச்சர் பதவியை தானாவே ரிசைன் பண்ணிட்டு கட்சியை வலுப்படுத்துறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. 1960s இந்தியா சைனா போர்ல இந்தியாவுக்கு தோல்வி, கடுமையான பொருளாதார சிக்கல் அப்படின்னு மக்களுக்கு மத்தியில இருந்த அரசு மேல மதிப்பு குறைஞ்சிட்டே வந்தது. அந்த டைம்ல மறுபடியும் எலெக்ஷன்ஸ் வந்துச்சு. அந்த டைம்ல நேரு கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முழு நாட்டிலையும் எலெக்ஷன்ஸ் பொறுப்பை காமராஜர் தன் மேல ஏத்துக்கிட்டாரு. நாடு முழுக்க தீவிரமா பிரச்சாரங்கள் மேற்கொண்டாரு. அதோட ரிசல்ட் 1964 சென்டர்ல காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி, நேரு மறுபடியும் பிரதமர் ஆனாரு. ஆனா அதே வருஷம் நேரு இறந்து போனதுனால
காமராஜர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை முடிவு பண்ணாங்க. பட் காமராஜர் கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு தன்னோட போக்கஸ் இருக்கிறதுனால பிரதமரா லால் பகதூர் சாஸ்திரியை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கைட் பண்ணாரு. 1964ல அகில இந்திய காங்கிரஸோட தேசிய தலைவராகவும் ஆனாரு காமராஜர். அவரோட தீவிர செயல்பாட்டுனால அடுத்த 1967 எலெக்ஷன்ஸ்லயும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. அப்பவும் காமராஜர் தான் பிஎம் சொன்னாங்க. ஆனா அவர் ஒதுங்கி நின்று இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்கினாரு. அதனால தான் 2 முறை அவர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லப்பட்டாரு. பட் கட்சியை சென்ட்ரல்ல ஸ்ட்ராங் பண்ண காமராஜர் ஸ்டேட் லெவல்ல கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். 1967ல திமுக ஆட்சியை பிடிக்க காமராஜர் தன்னோட சொந்த தொகுதியான விருதுநகர்லயே தோத்து போனாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது சென்டர்ல இந்திரா காந்தி கட்சிக்கு கட்டுப்படாம 12 தனியார் பேங்க்ஸை சென்ட்ரலைஸ் ஆக்கினது, 10 பாயிண்ட் ப்ரோக்ராம்ஸ் லெப்டிஸ்டுக்கு ஆதரவா திட்டங்கள் அறிவிச்சதுன்னு கட்சி கொள்கைக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சாங்க. உச்சகட்ட ஆக்ஷனா இந்திரா காந்தி இந்தியன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸோட அதிகாரப்பூர்வமான வேட்பாளரை ஆதரிக்காம சுயேட்சை வேட்பாளர் வி கிரி ஆதரிச்சாங்க. அதனால காமராஜர் வேற வழி தெரியாம இந்திரா காந்தியை கட்சியை விட்டு நீக்க வச்சாரு. ஒரே நேரத்துல கட்சியை வலுப்படுத்தணும், ஸ்டேட்ல ஆட்சியை பிடிக்கணும், இந்திரா காந்தியை சமாளிக்கணும் அப்படின்னு காமராஜருக்கு பல பிரச்சனைகள் சைமல்டேனியஸா வந்தது. அந்த டைம்ல ஃபைனலா இந்திரா காந்தியோட போக்கு சுத்தமா பிடிக்காம காமராஜர் கட்சியை 2ஆ பிரிச்சு இந்திரா காந்தி தலைமையில காங்கிரஸ் ஆர், காமராஜர் தலைமையில காங்கிரஸ் ஓ அப்படின்னு 2ஆ பிரிச்சாங்க. அடுத்த எலெக்ஷன்ஸ்ல ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இம்பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சும் இந்திரா காந்தி வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி காமராஜரை அந்த எலெக்ஷன்ஸ்ல தோக்கடிச்சாங்க. வறுமை எப்படி ஒழிச்சது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த எலெக்ஷன்ஸ் தோல்விக்கு அப்புறம் இந்திரா காந்தியோட சேர ட்ரை பண்ணாரு காமராஜர். ஆனா அது நடக்கல. என்ன ஆனாலும் சரி அவரோட மக்கள் பணி இடைவிடாம செஞ்சுட்டே இருந்தாரு. மகாத்மா காந்தியால ஈர்க்கப்பட்ட அரசியலுக்கு வந்த காமராஜர் ஐயா 1975ல மகாத்மா காந்தியோட பிறந்த நாளான அக்டோபர் 2 அன்னைக்கே காலமானாரு. 9 வருஷம் சிஎம் இருந்து 2 முறை இந்திய பிரதமர் யாருன்னு முடிவெடுக்கிற பவர் இருந்தும் காமராஜர் ஐயா இறக்கும் போது அவருக்கு சொந்தமா ஒரு வீடு கூட இல்லை. விவசாயத்துறையில சிறந்து விளங்கின மாநிலமா இருந்த தமிழ்நாட்டை எஜுகேஷன்லயும் சரி தொழில்துறையிலயும் சரி சிறந்த மாநிலமா மாத்தினாரு காமராஜர். எப்பவோ தமிழ்நாட்டுல அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை 2001ல உச்சநீதிமன்றம் நாடு முழுக்க செயல்படுத்தணும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்படி இன்னைக்கு இந்தியா முழுக்க மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வயிறார சாப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு விதை போட்டவர் காமராஜர் ஐயா தான். அந்த கர்ம வீரர் உருவாக்கின அடித்தளத்தினால்தான் அந்த வளர்ச்சியோட பலனை இன்னைக்கும் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம்.